மேலறை தியானம் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் யோசப் தலுஷான், லகுனா, பிலிப்பைன்ஸ். தலைப்பு: நிலைத்து நிற்கும் ஒரு உறவு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவனைப் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். வீட்டின் மேற்தளத்தில் நின்று புது வருடத்தை எதிர்கொண்டு நகர மக்கள் வெடிகளை கொளுத்தி கொண்டாடுவதை பார்த்தேன். முறிந்து போன ஒரு உறவு என்னை தனிமைப்படுத்தி இவ்வுலகில் எனது இடத்தை பற்றிய சந்தேகத்தை உண்டாக்கியது. எனது தனிமை உணர்வை அகற்ற முடியவில்லை. புது வருடத்தை அறிவித்த கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. சந்தேகம், பாதுகாப்பின்மை ஆகியவற்றுடன் சிறிய நம்பிக்கையுணர்வும் தோன்றியது. எனது தனிமையின் மத்தியிலும் இன்றைய மகுட வாக்கியம் எனக்கு ஆறுதலை தந்தது. கடவுளின் அன்பு பெற்றோர் பிள்ளைகளிடம் காண்பிக்கும் மனிதரின் அன்பு கயிற்றைப் போல இருந்தது. என்னில் குறைவு இருந்த போதும் கடவுள் என்னை அணைத்து அவருடைய உள்ளங்கையில் என்னை வைத்து சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிறார். மனிதர் என்னை கைவிட்ட போதும் கடவுள் என் கையை பிடித்து என்னுடன் இருந்து வழிநடத்துகிறார். என்னை முழுமையாக அவரிடம் கொடுத்த போது நிலைத்து நிற்கும் அவருடனான உறவு மற்றவர்களுடன் அர்த்தமுள்ள உறவை ஆரம்பிக்க தைரியம் தந்தது. தனது குடும்பத்தில் தவறுகள் இருந்த போதும் ஒற்றுமையான குடும்பத்தின் ஆதாரம் கடவுளே என்பதை இப்போது நாம் நம்புகிறோம். ஜெபம். பரலோக தகப்பனே, உங்கள் அன்புக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கண்ணீரை துடைத்து உடைந்த உள்ளத்தை சீர்படுத்தி மகிழ்ச்சியை தருபவர் கடவுள் மட்டுமே. பிறந்திருக்கும் புதிய வருடத்தில் சாந்தியும் சமாதானமும் தேவ பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்க அன்புடன் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன்.